வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி ஏஐ எக்ஸாம் 2024 கேட்ட ஈஸி ஸ்ட்ரீம் சிலபஸில் யூனிட் 3 அனலாக் சர்க்கியூட்ஸில் கேட்ட பிவைக்யூ கொஷின்ஸ்க்கு டீட்டெயில்டு ஆன்சர் டிஸ்கஷன் பார்க்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி ஏஇ சிலபஸ் இதுதான் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம். அனலாக் சர்க்கியூட்ஸ் வந்து யூனிட் 3ல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் சிலபஸ். ஸோ இந்த சிலபஸை நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர் வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக 8 சாப்டர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோங்க. ஸோ இதுதான் இந்த 8 சாப்டர்ஸ். இந்த சாப்டர் வைஸாக நம்ம கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். பிஜேடி அண்ட் ஃபெட் ஆம்ப்ளிஃபயர்ஸில் கேட்ட கொஷின்ஸ். கொஷின் நம்பர் 1, the normal operation of BJT, the Q point of transistor is selected midway between the saturation and cutoff point. The condition is okay. Q point வச்சு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. Q point அப்படிங்கிறது நம்ம எங்கேங்க பிளேஸ் பண்ணுவோம்? லோட் லைன்ல பிளேஸ் பண்ணுவோம். அப்போ இந்த Q point is selected midway between the saturation and cutoff point. அதோட கண்டிஷன் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லோட் லைன் ட்ரா பண்ணலாங்க. ஸோ லோட் லைன் வந்து ஐசி வெர்சஸ் விசிஇ. This is VCC. This point VCC by RC. இதுதான் நம்மளோட லோட் லைன். ஸோ இந்த லோட் லைனில் நம்ம Q பாயிண்ட் எங்கே பிளேஸ் பண்ணனா நம்மளோட பிஜேடி என்ன மோட் ஆஃப் ஆப்ரேஷனில் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட்ங்க. இப்போ இதில் Q பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த பாயிண்ட்ல எங்கே வேணா இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், எங்கே வேணா இருக்கலாம். ஸோ இதோட பாயிண்ட் VCC, 0. இதோட பாயிண்ட் 0, VCC by RC. இப்போ இந்த பாயிண்ட் தான் வந்து நம்மளுக்கு இப்போ சப்போஸ் இந்த பாயிண்ட்ல எனக்கு Q பாயிண்ட் பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னா இது வந்து சேச்சுரேஷன் ரீஜியன். இந்த பாயிண்ட்ல எனக்கு Q பாயிண்ட் லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா இது வந்து கட் ஆஃப் ரீஜியன். ஓகே, இப்போ கொஷின்ல என்ன கொடுத்துருக்காங்க? மிட்வே பிட்வீன் சேச்சுரேஷன் அண்ட் Q பாயிண்ட். அப்போ இங்கே தான் நம்மளுக்கு Q பாயிண்ட் இருக்கு. அப்போ இந்த Q பாயிண்ட்ல இருந்துச்சுன்னா நம்மளோட VCE என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ VCE இப்போ இது டோட்டலாக இங்கே VC, மிட்வே அப்படின்னா இங்கே நம்மளுக்கு VCC by 2, இங்கே VCC by 2RC. அப்போ Q பாயிண்ட் மிட் பாயிண்ட் ஆஃப் தி லோட் லைனில் பிளேஸ் ஆகிருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட்டு நம்மளுக்கு வந்து ஆக்டிவ் ரீஜியன். பிஜேடி வந்து ஆக்டிவ் ரீஜியன்ல வந்து ஆப்ரேட் ஆகுங்க. ஓகே, அப்போ ஆக்டிவ் ரீஜியனுங்கிறது இதிலிருந்து இது வரும். இது ஃபுல்லாவே நம்மளுக்கு ஆக்டிவ் ரீஜியன்ல ஒர்க் ஆகும். அப்போ மிட்வே பிட்வீன் சேச்சுரேஷன் அண்ட் கட் ஆஃப் பாயிண்ட் தி கண்டிஷன் இஸ் ஃபார் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? VCE தான் கேட்டிருக்காங்க. அப்போ VCE ஈக்குவல் டு VCC by 2. அப்போ எந்த ஆப்ஷன் நம்மளுக்கு மேட்ச் ஆகுதுங்க? ஆப்ஷன் ஏ. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். கொஷின் நம்பர் 2, ஃபார் தி எமிட்டர் பயாஸ் சர்க்கியூட் shown below determine IB and IC for beta equal to 50. ஓகே, எமிட்டர் பயாஸ் சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. determine IB and IC கொடுத்துட்டு பீட்டா, டிரான்சிஸ்டரோட பீட்டா கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம கரண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஷினில் கொடுத்துருக்க சர்க்கியூட் வந்து ஒரு ஆம்ப்ளிஃபையர் சர்க்கியூட், எமிட்டர் பயாஸ் ஆம்ப்ளிஃபையர். பிகாஸ் நம்மளுக்கு வித் இன்புட் அண்ட் அவுட்புட்டோட இருக்கு. ஸோ அதனால அது வந்து நம்மளுக்கு ஆம்ப்ளிஃபையர் சர்க்கியூட். நம்மளுக்கு கரண்ட் வேணும், கரண்ட் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆம்ப்ளிஃபையர் சர்க்கியூட்ல இருந்து பயாசிங் சர்க்கியூட்க்கு நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்படி ஆம்ப்ளிஃபையர் சர்க்கியூட்ல இருந்து பயாசிங் சர்க்கியூட் சேஞ்ச் பண்றதுக்கு நம்ம கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் சர்க்கியூட் பண்ணணும். என்ன பண்ணணும்? கெப்பாசிட்டர்ஸ் ஓப்பன் சர்க்கியூட். கெப்பாசிட்டர்ஸ் வந்து நம்ம ஓப்பன் சர்க்கியூட் பண்ணணும். எதுக்காக? நம்ம பயாசிங் சர்க்கியூட்ல தான் IB அண்ட் IC நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதுக்காக நம்ம வந்து ஓப்பன் சர்க்கியூட் பண்ணுறோம். ஓகே, ஓப்பன் சர்க்கியூட் பண்ணி ட்ரா பண்ணலாம். சொல்யூஷன் இது வந்து 1K. ஸோ இப்போ இங்கே இருக்க கெப்பாசிட்டரை ஓப்பன் சர்க்கியூட் பண்ணியாச்சு, இங்கே இருக்க கெப்பாசிட்டர் ஓப்பன் சர்க்கியூட் பண்ணியாச்சு.
இங்கே இருக்க கெப்பாசிட்டரும் ஓப்பன் சர்க்கியூட். ஓகே, இப்போ இந்த சர்க்கியூட் நம்மளுக்கு ஆம்ப்ளிஃபையர் சர்க்கியூட்லேருந்து பயாசிங் சர்க்கியூட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்மளுக்கு கரண்ட் தெரியும் இல்லைங்க. இப்போ வந்து இங்கே ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் ஐபி கரண்ட், இங்கே ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் ஐசி கரண்ட், பிகாஸ் திஸ் இஸ் கலெக்டர் பேஸ் எமிட்டர். அப்போ இங்கே ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் ஐஇ கரண்ட். இப்போ நம்மளுக்கு ஐபி ஐசி ஐஇ தெரிஞ்சிருச்சு. என்ன கேட்டிருக்காங்க? ஐபி அண்ட் ஐசி நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே ஐபி ஃப்ளோ ஆகுதுன்னா கண்டிப்பாக இங்கேயும் நம்மளுக்கு ஐபி தான் ஃப்ளோ ஆகும். ஏன்னா இந்த சைடு இங்கே போக முடியாதுங்க, ஓப்பன் சர்க்கியூட். ஓப்பன் சர்க்கியூட்டில் கரண்ட் ஃப்ளோ நம்மளுக்கு 0. அதே மாதிரி தான் சேம் ஐசி, இங்கே கரண்ட் ஐசி ஃப்ளோ ஆகாது. அப்போ ஐசி வந்து நம்மளுக்கு இங்கே அது மட்டும்தான் ஃப்ளோ ஆகும். ஓகே, இப்போது இந்த லூப் ஃபஸ்ட்டு நம்ம இன்புட் லூப்பில் கேவிஎல் அப்ளை பண்ணலாம். KVL to loop 1. We get -20 plus 430K into IB plus VBE. இங்கே நம்மளுக்கு VBE இருக்கும் இல்லைங்களா, plus minus VBE plus VBE plus 1K into IE which is equal to 0. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஐபி அண்ட் ஐஇ அப்படிங்கிற ரெண்டு அன்னோன் இருக்குது. விபிஇ நம்மளுக்கு தெரியுங்க 0.7. அப்போது ரெண்டு அன்னோன் இருக்குது. இந்த ரெண்டு அன்னோனை நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோன்னா, நம்மளுக்கு என்ன தெரியுங்க, ஐஇ ஈக்குவல் டு ஐசி ப்ளஸ் ஐபி. ஐசி ஈக்குவல் டு பீட்டா டைம்ஸ் ஆஃப் ஐபி ப்ளஸ் இந்த ஐபியை நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். அப்போ ஐயை நம்ம என்னன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம், IB into 1 plus beta replace பண்ணலாம். ஓகே, அதுதான் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். -20 plus 430K into IB plus 0.7 plus 1K into IB into 1 plus beta equal to 0. இப்போ இதில் நம்மளுக்கு பீட்டா என்னன்னு தெரியுங்க, கிவனில் பீட்டா என்னன்னு கொடுத்துருக்காங்க, 50 கொடுத்துருக்காங்க. அப்போது 50 plus 1 51, அப்போ 51K into IB. அப்போ -20 இது சிம்பிளிஃபை பண்ணலாங்க. -20 plus 0.7 அந்த ரைட் சைட் கொண்டு போய்க்கலாம். அப்போ 430K plus 1K plus 51K which is equal to 19.3. ஓ, இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நம்மளுக்கு IB equal to 40.1 மைக்ரோ ஆம்பியர் கிடைக்கும். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, ஐபி ஈக்குவல் டு 40.1 மைக்ரோ ஆம்பியர் கிடைச்சாச்சு. இப்போ இதில் சிம்பிளாக நம்ம இங்கே என்ன ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோங்க, ஐஇ ஈக்குவல் டு ஐசி ப்ளஸ் ஐபி அண்ட் ஐசி ஈக்குவல் டு இங்கே சின்ஸ் ஐசி ஈக்குவல் டு பீட்டா டைம்ஸ் ஆஃப் ஐபி. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணோன்னா ஐஇ ஈக்குவல் டு ஐபி இன்ட்டு 1 ப்ளஸ் பீட்டா. அப்போ ஐபி ப்ளஸ் ஐபி பீட்டா கிடைச்சிரும். இப்போ பீட்டா 50 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், 51 ஐபி இன்ட்டு 1K. ஐசி ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போது ஐசி ஈக்குவல் டு பீட்டா டைம்ஸ் ஆஃப் ஐபி நம்மளுக்கு தெரியும். ஐசி இஸ் ஈக்குவல் டு பீட்டா டைம்ஸ் ஆஃப் ஐபி. அப்போது பீட்டா என்னன்னு கொடுத்துருக்காங்க, பீட்டா ஈக்குவல் டு 50 into IB is equal to 40.1 micro ampere. அப்போ IC equal to 2 milliampere. இது சிம்பிளிஃபை பண்ணோன்னா நம்மளுக்கு 2 milliampere கிடைக்கும். அப்போ IC equal to 2 milliampere, IB is equal to 40.1 micro ampere. ஸோ எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுதுங்க, IB 40.1, IC 2 milliampere. ஆப்ஷன் A is the correct answer. Next question. A transistor is connected in a common base configuration. ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க, ஐஇ கொடுத்துட்டு ஐசி அண்ட் ஐபி கேட்டிருக்காங்க. ஓகே, சால்வ் பண்ணலாம். சொல்யூஷன் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாங்க. ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபா வந்து காமன் பேஸோட கரண்ட் கெயின். அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0.95 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஐஇ ஈக்குவல் டு 1 மில்லி ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. ஐசி அண்ட் ஐபி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, காமன் பேஸ் கான்ஃபிகரேஷனோட கரண்ட் கெயின் நம்மளுக்கு என்னங்க தெரியும், ஆல்ஃபா ஈக்குவல் டு ஐசி பை ஐஇ நம்மளுக்கு தெரியும், டைரக்ட் ஃபார்முலா. இப்போ இதில் ஆல்ஃபா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், 0.95 தெரியும், விச் இஸ் ஈக்குவல் டு ஐ தெரியாது, ஐஇ வந்து 1 மில்லி ஆம்பியர் தெரியும். ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணோன்னா நம்மளுக்கு ஐசி ஈக்குவல் டு
0.95 மில்லி ஆம்பியர் கிடைக்கும். 0.95 மில்லி ஆம்பியர் கிடைச்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஐசி அண்ட் ஐபி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஐபி ஈக்குவல் டு நம்ம வந்து காமன் பேஸ் கான்ஃபிகரேஷனில் IE equal to IC plus IB. ஸோ இந்த ஈக்குவேஷனில் நம்மளுக்கு IE known, IC known, IB unknown. ஸோ நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். IE 1 milli ampere minus IC 0.95 milli ampere which is equal to IB. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நம்மளுக்கு IB is equal to 0.05 milli ampere கிடைக்கும். ஸோ IB equal to 0.05 milli ampere. So எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுதுங்க? ஆப்ஷன் A is the correct answer. Next question. Chapter 3 frequency responses and multi-stage amplifiers கேட்ட questions discuss பண்ணலாம். Question number 4. A multi-stage amplifier consists of 3 stages. The voltage gain of stages. Each stage ஓட voltage gain கொடுத்துட்டு overall voltage gain என்னன்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. ஓகே, சொல்யூஷன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 3 stages of multi-stage amplifier கொடுத்துருக்காங்க. அப்போ 3 stages அப்படின்னா இந்த மாதிரிங்க. இது amplifier 1 first stage, இது amplifier 2 second stage, இது amplifier 3 third stage. இப்போ 3 ஸ்டேஜ் ஆம்ப்ளிஃபையர் கொடுத்துருக்காங்க. அந்த 3 ஸ்டேஜஸோட வோல்டேஜ் கெயின், இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜோட வோல்டேஜ் கெயின் 60, செகண்ட் ஸ்டேஜோட வோல்டேஜ் கெயின் 100, தேர்ட் ஸ்டேஜோட வோல்டேஜ் கெயின் 160. ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போது நம்மளை வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஓவரால் வோல்டேஜ் கெயின் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓவரால் வோல்டேஜ் கெயின் ஏவி equal to product of the individual voltage gain. அப்போ AV equal to AV1 into AV2 into third stage voltage gain AV3. அப்போ இது எல்லாமே நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு overall voltage gain கிடைச்சிருங்க. ஸோ AV equal to 960000. So overall voltage gain for this 3-stage multi-stage amplifier is 960,000. Option A is the correct answer. Next question. Feedback amplifiers la keta questions paakalam. Question number 5. What type of feedback is applied in a self-biased common emitter amplifier? Okay, common emitter amplifier ப்ளஸ் செல்ஃப் பயாஸ்டு கொடுத்துருக்காங்க. அதோட ஃபீட்பேக் டைப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போது செல்ஃப் பயாஸ்டோட சர்க்கியூட், செல்ஃப் பயாஸ் சர்க்கியூட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சொல்யூஷன் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணுங்க? செல்ஃப் பயாஸ் சர்க்கியூட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். செல்ஃப் பயாஸ் சர்க்கியூட். ஸோ இதுதான் நம்மளுக்கு செல்ஃப் பயாஸ் சர்க்கியூட்டுங்க. செல்ஃப் பயாஸ் சர்க்கியூட்னு சொல்லலாம், ஆர் பொட்டன்ஷியல் டிவைடர் பயாஸ், ஆர் வோல்டேஜ் டிவைடர் பயாஸ்ன்னு சொல்லலாம். பொட்டன்ஷியல் divider bias or voltage divider bias னு சொல்லலாம், or emitter bias னு சொல்லலாம், or emitter bias. ஓகே, இதுதான் பயாஸ் சர்க்கியூட். பட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? செல்ஃப் பயாஸ்ட் காமன் எமிட்டர் ஆம்ப்ளிஃபையர் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த பயாஸ்ட் சர்க்கியூட்டை நம்ம காமன் எமிட்டர் ஆம்ப்ளிஃபையராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இன்புட் அண்ட் அவுட்புட் நம்ம கனெக்ட் பண்ணணுங்க இது கூட. அதுதான். ஸோ இது கனெக்ட் பண்ணலாம். சேம் பயாசிங் சர்க்கியூட் எடுத்துட்டு அதில் இன்புட் அண்ட் அவுட்புட் நம்ம கனெக்ட் பண்ணணுங்க. அப்போ அவுட்புட் இங்கே வித் கெப்பாசிட்டரோட கனெக்ட் பண்ணுறோம் V0, இங்கே இன்புட் கனெக்ட் பண்ணுறோம் வித் அ கெப்பாசிட்டர் VI, VCC, R1, R2, RC, இங்கே RE காமன் எமிட்டர் ஆம்ப்ளிஃபையர் கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு பயாஸ் சர்க்கியூட்லேருந்து அந்த ஆம்ப்ளிஃபையர் சர்க்கியூட்டாக கன்வெர்ட் பண்ணால் நம்மளுக்கு இன்புட் அண்ட் அவுட்புட் கனெக்ட் ஆகிருக்கணுங்க. பயாஸ் சர்க்கியூட்டில் நம்மளுக்கு சப்ளை வோல்டேஜ் மட்டும்தான் இருக்கும், இன்புட் அண்ட் அவுட்புட் இருக்காது. ஓகே, இப்போது இந்த செல்ஃப் பயாஸ்ட் காமன் எமிட்டர் ஆம்ப்ளிஃபையரோட ஃபீட்பேக் டைப் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே,
இப்போ இதோட ஃபீட்பேக் டைப் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் எக்ஸிஸ்டான்னு பார்க்கணும். ஃபீட்பேக் எக்ஸிஸ்டான்னு நம்ம எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா இஃப் தேர் இஸ் அ காமன் எலமெண்ட் பிட்வீன் இன்புட் அண்ட் அவுட்புட்டான்னு செக் பண்ணணுங்க. அப்படி இன்புட் அண்ட் அவுட்புட்க்கு காமன் எலமெண்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து கேவிஎல் இன்புட் லூப்ல அப்ளை பண்ண முடியணும், கேவிஎல் அவுட்புட் லூப்லயும் அப்ளை பண்ண முடியணும். அப்படி அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு காமன் எலமெண்ட் இருக்கு அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு ஃபீட்பேக் எலமெண்ட். ஸோ அப்படி நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த RE அப்படிங்கிறது நம்மளுக்கு காமன் எலமெண்ட். RE அப்படிங்கிறது காமன் எலமெண்ட். இப்போ காமன் எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு ஃபீட்பேக் எக்ஸிஸ்ட். இப்போ ஃபீட்பேக் எக்ஸிஸ்ட்னா மட்டும்தான் நம்ம என்ன டைப் ஆஃப் ஃபீட்பேக் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியுங்க. ஓகே, காமன் எலமெண்ட் எக்ஸிஸ்ட் அப்படின்னாலே நம்மளுக்கு ஃபீட்பேக் எக்ஸிஸ்ட். இந்த பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இந்த ஃபீட்பேக் எலமெண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து என்ன டைப் ஆஃப் சாம்பிளிங் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண போவாங்க. இந்த ஃபீட்பேக் எலமெண்ட் வந்து கனெக்டட் டு அவுட்புட் நோட் அப்படின்னா அது வந்து வோல்டேஜ் சாம்பிளிங். ஃபீட்பேக் எலமெண்ட் வந்து connected to output node. The feedback element is connected from the output node அப்படின்னா அது வந்து voltage sampling. அது வந்து voltage sampling. Connected other than output node. Other than output node அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு current sampling. ஓகே, இப்போ இந்த சர்க்கியூட்ல பாருங்க நம்மளுக்கு ஃபீட்பேக் எலமெண்ட் REன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இதுதான் வந்து நம்மளுக்கு அவுட்புட் நோட். அவுட்புட் நோட்ல கனெக்ட் ஆயிருக்கா இல்லை, அதர் தேன் தி அவுட்புட் நோட். அப்போ அதர் தேன் தி அவுட்புட் நோட் அப்படிங்கிறது நம்மளுக்கு கரண்ட் சாம்பிளிங். அப்போ இது என்ன சாம்பிளிங் ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், கரண்ட் சாம்பிளிங் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் சீரியஸ் என்ன டைப் ஆஃப் மிக்சிங் அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ மிக்சிங் நெட்வொர்க் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா இஃப் த ஃபீட்பேக் எலமெண்ட் இஸ் கனெக்டட் பேக் டு த இன்புட் அப்படின்னா ஷண்ட் மிக்சிங். இஃப் தி ஃபீட்பேக் எலமெண்ட் இஸ் நாட் கனெக்டட் பேக் டு தி இன்புட் அப்படின்னா சீரியஸ் மிக்சிங். If the feedback element connected back to input அது வந்து ஷண்ட் மிக்சிங். இதே ஃபீட்பேக் எலமெண்ட் நாட் கனெக்டட் பேக் டு இன்புட், நாட் கனெக்டட் பேக் டு இன்புட் அப்படின்னா அது வந்து சீரியஸ் மிக்சிங். ஓகே, இங்கே பாருங்க REங்கிறது ஃபீட்பேக் எலமெண்ட். இந்த ஃபீட்பேக் எலமெண்ட் கனெக்டட் பேக் டு இன்புட் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு ஷண்ட் மிக்சிங். பட் இங்கே வந்து ஃபீட்பேக் எலமெண்ட் நம்மளுக்கு இன்புட் கூட கனெக்ட் ஆகலை. ஸோ இது வந்து நம்மளுக்கு சீரியஸ் மிக்சிங். அப்போது மிக்சிங் வந்து என்ன டைப் ஆஃப் மிக்சிங், சீரியஸ் மிக்சிங். ஓகே, அப்போது நம்மளுக்கு கொடுத்துருக்க செல்ஃப் பயாஸ்டு காமன் எமிட்டர் ஆம்ப்ளிஃபையர் வந்து சீரிஸ், கரண்ட் சீரிஸ். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதை நம்ம எப்படி நம்ம சொல்லியிருக்கோம்னா சாம்பிளிங் மிக்சிங் வச்சு சொல்லியிருக்கோம். இது வந்து சாம்பிளிங், இது வந்து மிக்சிங். இதே நம்மளுக்கு என்னென்ன இந்த நேமை நம்ம வேற என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா ஆர் சீரிஸ் மிக்சிங் சாம்பிளிங் சொல்லும் போதுங்க, ஆர் கரண்ட் சீரிஸ், ஆர் டிரான்ஸ்கண்டக்டன்ஸ் ஆம்ப்ளிஃபையர், ஆர் டிரான்ஸ்கண்டக்டன்ஸ் ஆம்ப்ளிஃபையர். ஸோ சாம்பிளிங் ஃபாலோட் பை மிக்சிங் அப்படின்னா அது வந்து கரண்ட் சீரியஸ்ன்னு சொல்லாங்க. இது வந்து மிக்சிங் ஃபாலோடு பை சாம்பிளிங். இது வந்து மிக்சிங் ஃபாலோடு பை சாம்பிளிங். இது வந்து சீரிஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து பேசிக் ஆம்ப்ளிஃபையர் வச்சு இந்த நேம் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் அ டிரான்ஸ்கண்டக்டன்ஸ் ஆம்ப்ளிஃபையர். ஸோ செல்ஃப் பயாஸ்ட் காமன் எமிட்டர் ஆம்ப்ளிஃபையர் வந்து கரண்ட் சீரிஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆசிலேட்டர்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். Question number 6. If A is the open loop gain of the amplifier and beta be the feedback factor, then condition for sustained oscillation is okay. Sustained oscillation கான conditions என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Solution.
ஸோ நம்மளுக்கு ஆசிலேஷன் அப்படிங்கிறதே வந்து ஆசிலேட்டர்ஸில் தான் கிடைக்கும். ஆசிலேட்டர்ஸ்க்கு நம்ம இன்புட் கொடுப்போமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆசிலேட்டர்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு நோ இன்புட். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் ஆசிலேட்டர்ஸ் இஸ் த பாசிட்டிவ் ஃபீட்பேக் கான்செப்ட் தான் வந்து நம்ம ஆசிலேட்டர்ஸில் யூஸ் பண்ணுறோம். அப்போது டு சாட்டிஸ்ஃபை தட் வித்தவுட் இன்புட் ஆம்ப்ளிஃபையர் சர்க்கியூட் வந்து நம்மளுக்கு அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுதான் வந்து ஆசிலேட்டர்ஸ். அப்போது அந்த சஸ்டைன்ட் ஆசிலேஷன் கிடைக்கிறதுக்கான கண்டிஷன் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஓப்பன் லூப் கெயின் அண்ட் ஃபீட்பேக் ஃபேக்டர் வச்சு நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குங்க. அந்த கண்டிஷன் தான் வந்து பர்காஷன் கிரைட்டீரியா. இந்த கிரைட்டீரியாவில் 2 கண்டிஷன் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மாடுலஸ் ஆஃப், it means product of open loop gain and feedback factor should be 1 and total phase shift should be 0 degree or 360 degree. That is angle of A beta should be 0 degree or 360 degree. இதுதான் வந்து கண்டிஷன். அப்போ எந்த ஆப்ஷன் நம்மளுக்கு மேட்ச் ஆகுது? மாடுலஸ் ஆஃப் ஏ பீட்டா ஈக்குவல் டு 1, ஆங்கிள் ஆஃப் ஏ பீட்டா ஈக்குவல் டு 0 ஆர் 360 டிகிரி. அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் டி தான் மேட்ச் ஆகுது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இப்போ இது எதுக்காக இப்படி இருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு ஆசிலேட்டர்ஸ் வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் யூஸ் பண்ணு. பாசிட்டிவ் ஃபீட்பேக் கான்செப்டில் தான் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகுதுங்க. அப்போது பாசிட்டிவ் ஃபீட்பேக்கில் ஒர்க் ஆகுதுன்னா பாசிட்டிவ் ஃபீட்பேக் கெயின் வந்து A/1 - A பீட்டா. அப்போது இந்த A பீட்டா 1 இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு கெயின் வந்து ஃபீட்பேக் கெயின் வந்து நம்மளுக்கு அச்சீவ் பண்ண முடியுங்க. ஸோ அதனால மாடுலஸ் ஆஃப் ஏ பீட்டா ஈக்குவல் டு 1. இதே நம்ம நெகட்டிவ், இது வந்து ஃபார் பாசிட்டிவ் ஃபீட்பேக், ஃபார் பாசிட்டிவ். இதே நம்ம நெகட்டிவ் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஏஎஃப் இஸ் ஈக்குவல் டு A/1 - A பீட்டான்னு போட்டுருப்போம். ஸோ இந்த கொஷனுக்கு ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், பவர் ஆம்ப்ளிஃபையர்ஸில் கேட்ட கொஷின்ஸ் பார்க்கலாம். இன் கிளாஸ் ஏ பவர் ஆம்ப்ளிஃபையர் the current in the output circuit flows for. சொல்யூஷன், கிளாஸ் ஏ பவர் ஆம்ப்ளிஃபையரோட கண்டக்டிங் ஆங்கிள் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கண்டக்டிங் ஆங்கிளில் தான் நம்மளுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும், நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ கிளாஸ் ஏ ஆம்ப்ளிஃபையர், ஸோ கண்டக்டிங் ஆங்கிள் கேட்டிருக்காங்க. கண்டக்டிங் ஆங்கிள், ஸோ கண்டக்டிங் ஆங்கிள் ஃபார் class A power amplifier. So conducting angle for class A power amplifier is 360 degree. Class B, இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு சம்மரிங்க, இது கண்டிப்பாக நம்ம ஞாபகம் வச்சுருக்கணும். class Bக்கு 180 degree. class AB power amplifier 180 degree to 360 degree. class C amplifier, class C power amplifier less than 180 degree. அப்போது இங்கே நம்மளுக்கு கேட்டிருக்கிறது கிளாஸ் ஏ பவர் ஆம்ப்ளிஃபையர். ஸோ அதோட கண்டக்டிங் ஆங்கிள் வந்து 360 டிகிரி. அப்போது ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், கொஷின் நம்பர் 8. தி கியூ பாயிண்ட் ஆஃப் அ பவர் ஆம்ப்ளிஃபையர் இஸ் லொக்கேட்டட் பிலோ தி மேக்ஸிமம் கலெக்டர் டிசிபேஷன் கர்வ் பிகாஸ் கியூ பாயிண்ட் ஆஃப் தி பவர் ஆம்ப்ளிஃபையர் வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ கியூ பாயிண்ட் அப்படிங்கிறது நம்மளோட லோட் லைனில் தான் நம்ம பிளேஸ் பண்ணுவோம். அப்போது பிலோ தி மேக்ஸிமம் கலெக்டர் டிசிபேஷன் எதுக்காக நம்ம லொக்கேட் பண்ணுறோம் அப்படின்னா, பிகாஸ் தி பவர் டிசிபேஷன் ரிமைன்ஸ் வித்தின் தி சேஃப் லிமிட்டுங்க. இதுக்காக மட்டும்தான் வந்து நம்ம கியூ பாயிண்ட்டை வந்து பிலோ தி மேக்ஸிமம் கலெக்டர் டிசிபேஷன் கர்வுக்கு கீழே நம்ம அதை வந்து லொக்கேட் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு மெயின் ஃபங்க்ஷனாக இருக்குது. ஸோ எதுக்காக நம்ம அப்படி லொக்கேட் பண்ணுறோன்னா, டு கெட் தி ப்ராப்பர் அவுட்புட். ஸோ ப்ராப்பர் அவுட்புட்காக தான் நம்ம வந்து கியூ பாயிண்ட்டே போகிறோம். ஸோ லோட் லைனில் கியூ பாயிண்ட் மிட் பாயிண்டில் இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு ப்ராப்பர் அவுட்புட் கிடைக்கும். பிலோ கியூ பாயிண்ட் போச்சுன்னா நம்மளுக்கு கட் ஆஃப் ஆகிடும். அபவ் தி கியூ பாயிண்ட் போனால் நம்மளுக்கு வந்து சேச்சுரேஷன் ஆகிடும். ஸோ வி வில் ஆல்வேஸ் சூஸ் மிட் பாயிண்ட் ஆஃப் தி லோட் லைன். எதுக்காகனா டு கெட் தி ப்ராப்பர் அவுட்புட். ஸோ பிலோ தி மேக்ஸிமம் கலெக்டர் டிசிபேஷன் கர்வ்ல லொக்கேட் பண்ணுறதுனால நம்மளுக்கு பவர் டிசிபேஷன் ரிமைன்ஸ் வித்தின் தி சேஃப் லிமிட்.
Option C is the correct answer. Next question. Operational amplifiers like கேட்ட questions பார்க்கலாம். Question number 9. A differential amplifier should possess dash differential gain and dash common mode gain. So differential amplifier ஓட features வச்சுட்டு ஒரு question கேட்டிருக்காங்க. So differential amplifier features என்னென்னு சொல்லி பார்க்கலாம். First solution. Features of differential amplifier. So differential amplifier ஓட differential gain and common mode gain கேட்டிருக்காங்க. அப்போ first differential gain வந்து very high இருக்கும். very high differential gain. இது ஐடியலா இருந்துச்சுன்னா இன்ஃபைனைட்னு சொல்லாங்க. பட் நம்மளுக்கு வந்து ப்ராக்டிக்கலா எல்லாமே நம்ம வந்து இன்ஃபைனைட் சொல்ல மாட்டோம். ஸோ வெரி ஹை 1 lakh to 1 million டைம்ஸ் நம்மளுக்கு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் காமன் மோட் கெயின் வந்து வெரி லோ காமன் மோட் கெயின். ஸோ சேம் இங்கேயும் அப்படிதாங்க. ஐடியல் டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபையராக இருந்துச்சுன்னா காமன் மோட் கெயின் வந்து 0வா இருக்கும். ப்ராக்டிக்கல் கேஸ் அப்படிங்கும்போது நம்ம வெரி லோ சொல்கிறோம். ஓகே, சிஎம்ஆர்ஆர் வந்து வெரி ஹையாக இருக்குங்க. ஹை சிஎம்ஆர்ஆர் எல்லாமே வந்து நம்ம ப்ராக்டிக்கல் டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபையரோட ஃபீச்சர்ஸ் பார்த்துட்ருக்கோம். பேண்ட் லார்ஜ் பேண்ட்வித், ஹை இன்புட் இம்பிடன்ஸ், லோ அவுட்புட் இம்பிடன்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபையரோட ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ ப்ராக்டிக்கல் டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபையர். ஓகே, இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்மளுக்கு டிஃபரன்ஷியல் கெயின் அண்ட் காமன் மோட் கெயின் கேட்டிருக்காங்க. அப்போது டிஃபரன்ஷியல் கெயின் வந்து வெரி ஹையாக இருக்கும், காமன் மோட் கெயின் வந்து வெரி லோவாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 10. An op-amp has a common mode gain and a differential mode gain CMRR என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சொல்யூஷன். காமன் மோட் கெயின் அப்படிங்கிறது ஏசி, டிஃபரன்ஷியல் மோட் கெயின் அப்படிங்கிறது ஏடி. நம்மளுக்கு சிஎம்ஆர்ஆர் கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம டைரக்ட் ஃபார்முலா ஆஃப் சிஎம்ஆர்ஆரில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைச்சிரும். ஓகே, அப்போது சிஎம்ஆர்ஆர் ஈக்குவல் டு ஏடி பை ஏசி. இதுதான் வந்து சிஎம்ஆர்ஆரோட ஃபார்முலா. ஓகே, அப்போது ஏடி என்ன கொடுத்துருக்காங்க 10⁵. ஏசி என்ன கொடுத்துருக்காங்க 0.01. ஓகே, இது சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு 10⁻7 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 11. இன் அ வோல்டேஜ் ஃபாலோவர் தி சிஎம்ஆர்ஆர் இஸ். சிஎம்ஆர்ஆர் ஆஃப் வோல்டேஜ் ஃபாலோவர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போது சிஎம்ஆர்ஆரோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் ஏடி பை ஏசி. ஐடியலி சிஎம்ஆர்ஆர் வந்து வெரி ஹையாக இருக்கும், இட் மீன்ஸ் இன்ஃபைனைட். பட் இங்கே வோல்டேஜ் ஃபாலோவருக்குள்ள சிஎம்ஆர்ஆர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ சிஎம்ஆர்ஆரோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா எபிலிட்டி ஆஃப் தி சர்க்கியூட் டு ரிஜெக்ட் தி காமன் மோட் சிக்னல். இப்போ சிஎம்ஆர்ஆர் அப்படிங்கிறதே வந்து நம்மளுக்கு காமன் மோட் ரிஜெக்ஷன் ரேஷியோ. ஸோ காமன் மோட் சிக்னலை ரிஜெக்ட் பண்ணக்கூடியது தான் வந்து சிஎம்ஆர்ஆர். அப்போது சிஎம்ஆர்ஆர் ஆஃப் வோல்டேஜ் ஃபாலோவர் வந்து இப்போ வோல்டேஜ் ஃபாலோவர் சர்க்கியூட் எப்படி இருக்குங்க? சொல்யூஷன். விஐ இங்கே V0 மைனஸ் ப்ளஸ். ஓகே, RL. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து வோல்டேஜ் ஃபாலோவரோட ஆப்-ஆம்ப் சர்க்கியூட். வோல்டேஜ் ஃபாலோவர். ஓகே, ஏசி. இப்போ சிஎம்ஆர்ஆர் ஈக்குவல் டு ஏசி ஏடி பை ஏசி, டிஃபரன்ஷியல் மோட் கெயின் அப்பான் காமன் மோட் கெயின். ஏசி அப்படிங்கிறது கெயின் ஆஃப் தி ஆப்-ஆம்ப் when 2 same signals are applied. அப்போதான் நம்மளுக்கு வந்து 2 same signals அப்ளை பண்ணும்போது ஆப்-ஆம்போட கெயின் கிடைக்கிறது தான் வந்து ஏசி. ஏடி அப்படிங்கிறது கெயின் ஆஃப் அன் ஆப்-ஆம்ப் when 2 different signals are applied. பட் இங்கே நம்மளுக்கு வோல்டேஜ் ஃபாலோவரோட சிஎம்ஆர்ஆர் என்னன்னு பார்த்தோன்னா 1/AC. ஸோ ஆப்ஷன்
B is the correct answer. Next question. Question number 12. Determine the gain of the given circuit. ஒரு சர்க்கியூட் ஆப் சர்க்கியூட் கொடுத்துட்டு அதோட கெயின் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ கெயின்ங்கிறது நம்மளுக்கு அவுட்புட் பை இன்புட் V0 பை VI என்னன்னு கேட்டிருக்காங்க. பட் இங்க பாருங்க கொடுத்துருக்கிறது நம்மளுக்கு ஒரு இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர் கொடுத்துருக்காங்க. ஒரு இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர் கொடுத்துட்டு அதோட கெயின் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ V0 by VI of an inverting amplifier is minus RF by R1. இது நம்மளுக்கு தெரியும். அப்போ இங்க RF க்கு பதிலா R2 கொடுத்துருக்காங்க. அப்போ minus R2 by R1. ஸோ ஆப்ஷன் B is the correct answer. இது நம்ம சால்வ் பண்ணியும் போடலாங்க. பட் இது வந்து ஃபார் பேசிக் நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர், இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர், ஆடர் சர்க்கியூட், சப்ராக்டர் சர்க்கியூட்டோட கெயின் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்டகிரேட்டர், டிஃபரன்ஷியேட்டர் இது எல்லாத்தோட கெயினுமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த சர்க்கியூட் கொடுத்தாங்கன்னா பார்த்தோன்னே நம்ம அதோட கெயின் சொல்லியிருக்கணும். இப்போ இது வந்து என்ன சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க? இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர். இதே நம்மளுக்கு வந்து ஒரு நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர் கொடுத்துட்டு அதோட கெயின் கேட்குறாங்க. gain V0 by VI is equal to 1 plus RF by R1. RF அப்படிங்கிறது ஃபீட்பேக்ல வருதுங்க. ஃபீட்பேக்ல அவங்க என்ன ரெசிஸ்டர் கொடுத்து நேம் பண்ணியிருக்காங்களோ அந்த ரெசிஸ்டரோட நேம் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கெயின் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட் சாப்டர் டைமர்ஸ், PLL, VCO, ரெகுலேட்டர்ஸ் அண்ட் கன்வெர்ட்டர்ஸில் கேட்ட கொஷின்ஸ் பார்க்கலாம். Question number 13. In a phase-locked loop, the aligning of output phase of voltage control oscillator with the reference is called voltage control oscillator. VCO voltage controlled oscillator ஓட அவுட்புட்டை வந்து ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது இன்புட். நம்மளுக்கு இன்புட் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது இன்புட். VCOவோட அவுட்புட் ரெஃபரன்ஸோட அலைன் பண்ணுறது என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் கொஷின். இட் இஸ் ஃபேஸ் லாக்கிங். ஆப்ஷன் C is the correct answer. Next question. Question number 14. The output of a phase detector in the phase locked loop circuit is. phase detector ஓட அவுட்புட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து எரர் வோல்டேஜ் தான். ஆப்ஷன் B is the correct answer. Next question. இது எல்லாமே ஃபேஸ் லாக்டு லூப்போட ஸ்டேட்மெண்ட் ஒரு டெஃபினிஷனாகவே வந்து ஒரு கொஷினில் கேட்டிருக்காங்க. கொஷின் நம்பர் 15. A PLL can acquire initial lock for a maximum input frequency and minimum input frequency கொடுத்துட்டு the capture range equals to capture range என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, சொல்யூஷன். maximum input frequency F max and minimum input frequency Fmin 385 kHz கொடுத்துருக்காங்க. ஓகே, ஏன் இந்த ரெண்டு ஃப்ரீக்வன்சியும் எதுக்காக அப்படின்னா PLL கேன் அக்வயர் இனிஷியல் லாக் அப்படிங்கிறது. அக்வயர் இனிஷியல் லாக் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கேப்சர் ரேஞ்சுங்க. ஓகே, ஒரு PLL வந்து நம்மளுக்கு ரெண்டு ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குது. ஒன்று வந்து லாக் ரேஞ்ச், இன்னொன்று வந்து கேப்சர் ரேஞ்ச். பிகாஸ் நம்மளுக்கு இங்கே வந்து இனிஷியல் லாக்குன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கொஷினில் வந்து இனிஷியல் லாக்குன்னு கொடுத்துட்டு அவங்க கேப்சர் ரேஞ்ச் கேட்டிருக்காங்கன்னு நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும். நம்மளுக்கு வந்து ரெண்டு ரேஞ்ச் இருக்குங்க. லாக் ரேஞ்ச் அப்படிங்கிறது தி ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் over which the PLL can maintain this locked condition. lock rangeங்கிறது once VCO வந்து VCOவோட அவுட்புட் ஃபேஸ் ஃப்ரீக்வன்சி எல்லாமே ரெஃபரன்ஸோட மேட்ச் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம வந்து லாக் பண்ணிடுவோம். ஆஃப்டர் லாக்கிங் VCO வித் தி ரெஃபரன்ஸ் தான் வந்து நம்மளுக்கு லாக் ரேஞ்ச். இதே கேப்சர் ரேஞ்ச் அப்படிங்கிறது band of frequencies over which PLL can acquire a locked condition. can acquire a initial lock அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கேப்சர் ரேஞ்ச். இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு கேப்சர் ரேஞ்ச் தான் கொடுத்துருக்காங்க. range of frequencies over which PLL can acquire a locked condition.
with input. இதே lock range அப்படிங்கிறது range of frequencies over which PLL can maintain locked condition. PLL can maintain a locked condition. Locked conditionங்கிறது வந்து VCO வந்து இன்புட் சிக்னலோட நம்ம வந்து மேட்ச் லாக் பண்ணுறது. விசியோட அவுட்புட் ஃப்ரீக்வன்சி அண்ட் அவுட்புட் ஃபேஸ் வந்து நம்மளோட ரெஃபரன்ஸ் இன்புட்டோட மேட்ச் ஆகுறது. அதுதான் வந்து நம்மளுக்கு லாக் ரேஞ்ச். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் ரெண்டுங்க. பார்க்குறதுக்கு ரெண்டுமே சேமாக இருக்கும், பட் ரெண்டுத்தோட டெஃபினேஷன் இதுதான். இப்போ இங்கே வந்து PLL கேன் அக்வயர் இனிஷியல் லாக் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போது பட் இன்னொன்று என்னன்னா, இதில் வந்து லாக் ரேஞ்ச் ஷுட் பி கிரேட்டர் தேன் தி கேப்சர் ரேஞ்ச். இதுதான் வந்து நம்மளுக்கு விசிஓவோட ஃப்ரீக்வன்சி. அப்போது விசிஓவோட ஃப்ரீக்வன்சி இது வந்து நம்மளுக்கு கேப்சர் ரேஞ்ச். அப்போது இது கேப்சர் ரேஞ்ச் ஹை, கேப்சர் ரேஞ்ச் லோ. இது வந்து நம்மளுக்கு லாக் ரேஞ்ச். FL லோ, இது FL லாக் ரேஞ்ச் ஹை. இது வந்து நம்மளுக்கு கேப்சர் ரேஞ்ச். இது வந்து நம்மளுக்கு லாக் ரேஞ்ச். எப்பயுமே லாக் ரேஞ்ச் ஷுட் பி கிரேட்டர் தேன் தி கேப்சர் ரேஞ்ச். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து கேப்சர் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ஸோ கேப்சர் ரேஞ்சோட மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி FCH அண்ட் FCL கொடுத்துட்டு நம்மளுக்கு கேப்சர் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ஸோ கேப்சர் ரேஞ்ச் ஈக்குவல் டு FCH மைனஸ் FCL. அப்போ FCH என்னன்னு கொடுத்துருக்காங்க 415 மைனஸ் FCL வந்து 385K. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணால் நம்மளுக்கு 30 kHz கிடைக்கும். ஸோ கேப்சர் ரேஞ்ச் வந்து 30 kHz. ஸோ ஆப்ஷன் A is the correct answer. Question number 16. The value of common mode rejection ratio can be increased by increasing the output resistance of the current source. Current source oda output resistance increase பண்ணும். So option A is the correct answer. Next question. Question number 17. The smallest change in the input signal that can be detected by an instrument called. ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் கூட நம்ம டிடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து ரெசல்யூஷன். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ அவ்வளோதாங்க. அனலாக் சர்க்கியூட்ஸில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.